உங்ககிட்ட இருந்து அவங்க பெருசா எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கங்க. ஒரு சர்ப்ரைசிங்கா ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட்டு, இல்லன்னா ஒரு காஸ்ட்லியான டின்னர், இல்லன்னா வந்து ஒரு பெரிய அவுட்டிங்ஸ். நம்ம வீக்கெண்டில வந்து ஒரு பெரிய அவுட்டிங்ஸ். இந்த மாரி எதுவுமே நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நமக்கு புடிச்சவங்க அவங்க கேட்குறதெல்லாம் என்ன? கொஞ்சம் நம்ம கூட நம்ம கைய புடிச்சிட்டு, நம்ம தோள் சாஞ்சுக்கிட்டு, நம்ம கூட அப்படியே ஒரு வாக் தான். அவங்க பேசக்கூட வேணாங்க. நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு தான் நெனைப்பாங்க. அவங்களுக்கு இத தவிர வேற எதுவுமே தேவையில்ல நம்ம லைஃப்ல. இந்த மாரி உங்க லைஃப்ல உங்கள புரிஞ்சுகிட்டு ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொன்னா, கண்டிப்பா சொல்றேன், நம்ம எல்லாருமே ரொம்பவே லக்கிங்க. அவங்கள தயவு செஞ்சு இழிவுபடுத்தி இழந்துடாதீங்க. அந்த மாரிலாம் கிடைக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இன்னைக்கெல்லாம். நம்ம எல்லாருக்குமே சேகுவேரா பத்தி நெறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவருடைய ஒரு கருத்து நிஜமாவே அவ்வளோ என்ன சொல்றது தெளிவான கருத்த அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அ நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்துட்டுருக்கு. அது தவறுன்னு எல்லாருக்கும் தெரியுது. அப்படி தெரிஞ்சுமே கூட அந்த இடத்துல இது தப்புப்பான்னு சொல்ல முடியல. மூடிக்கிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதுதான் ஆகச்சிறந்த அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் மிக குறைந்த அடிமட்டத்தனமான ஒரு அடிமைத்தனத்தில தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இன்னைக்கு 2026ல இருக்கோம். ஸோ அந்த மாரி தவறு நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அட்லீஸ்ட் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வாயாலயாச்சும் அத இல்லப்பா தப்பு இந்த மாரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்காவது நம்ம இருக்கோம். ஸோ பயப்படாம நம்ம அந்த இடத்துல பேசினா ரொம்ப நல்லது அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்லி முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.